வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக முந்தைய வாரம் தங்களின் கிரக நிலைகள் யாவும் மிதுன ராசி மக்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டது. இந்த வாரம் அதுபோன்ற மன அழுத்தம் உருவாவதை நீங்கள் முக்கியமாக அகற்ற முடிவு செய்ய வேண்டும். இதற்காக நீங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் சில நல்ல மகிழ்வு தரும் தருணங்களை உருவாக்கி அவர்களுடன் நிதானமாக செலவழிப்பதன் மூலம் நீங்கள் மனதில் நல்லதொரு புத்துணர்ச்சி பெற்று அதனுடைய வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதால் அதை நீங்கள் செய்து உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். இருப்பினும் நீங்கள் இது போன்ற நல்ல நிகழ்வுகளில் ஒரு நல்ல மற்றும் உடலுக்கு தேவையான சத்தான உணவையும் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. பொருளாதார நிதி அமைப்பின்படி தங்களின் ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகளை அவர் நிச்சயமாக தரப்போகிறார் என்றாலும் அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை கைப்பற்ற நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்களின் சம்பாதிக்கும் திறமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உறவினர்கள் உங்களிடம் ஆலோசனை பெற முன்வருவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளில் நீங்கள் தகுந்த ஆலோசனையை கொடுப்பீர்கள் என்று அவர்கள் நம்பி உங்களிடம் வருகிறார்கள். அதற்கு தகுந்தவாறு நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். உங்களில் சிலர் இந்த வாரம் ஷாப்பிங் செலவும் நகைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பலவிதமான பொருட்களை வாங்கவும் திட்டமிடுவீர்கள். இந்த வாரம் உங்களின் செயல்களில் தேவையான மேம்பாடுகளை செய்யும் பொழுது உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் நீங்கள் குழந்தைகளுக்கு தகுந்தவாறு திருத்த வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். காரணம், இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப முடிவுகளும் அது சார்ந்த லாபங்களும் மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் உங்களிடம் இருக்கும் லட்சியமாக இருக்கும் ஒன்று உங்களை திருப்தி அடைய விடாது. ஆகையால் உங்களுக்கு எது நல்லது என்று ஆழ்ந்து சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும். இந்த வாரத்தின் ஆரம்பம் மிதுன ராசி மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது மற்றும் மாணவர்களின் கல்வியில் நலமாக படித்து மாணவர்கள் இறுதி வரை சராசரியை விட சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்பலாம். இருப்பினும் மிதுன ராசி மாணவர்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பாக சில சிறிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே ரிஷபராசி மாணவர்கள் முடிந்தவரை தங்களின் மன அழுத்தத்தை தவிர்த்து தங்கள் படிப்பில் அர்ப்பணிப்புடன் ஒட்டிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி 9 முறை தோப்புக்கரணம் போடுவது உங்களுக்கு நலமாகும். மனம் ஒரு நிலை நிற்கும். இருபக்க மூளையும் ஒரு சேர வேலை செய்யும் என்பதால் தினம் 9 தோப்புக்கரணம் போடுவது படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான ஒரு செயலாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.